செம்ம டென்ஷனாக வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து மதி போனோன்னு வந்து தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எப்படி வந்து மதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா வந்து ஆமாடா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே வந்து ரேவதியை பார்க்குறாங்க. சொல்லு ரேவதி, நீ சொன்னியா மதி கிடையாது? ஆமாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே வந்து வந்து பலார்னு ஒன்று அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, ரேவதியை ஒன்று விடுறாரு. அதனால ரேவதி அப்படியே வந்து பயங்கரமாக வந்து விழுந்துடுறாங்க கீழே. ரேவதி அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து தூக்குறாங்க. என்னடா நீ அப்படின்னோடனே, பின்ன என்னம்மா இவ பண்ண வேலைக்கு வேறு என்ன பண்ணுறது, உனக்கு எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலை செஞ்சுருப்பேன், இவ்வளோ தைரியமா உனக்கு இங்கே இருக்கிறது அங்கே சொல்லாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எவ்வளோ தைரியம் வந்து ஒரு நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், உனக்கு அவ்வளோ திமிராடி அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாவது. ஏன் ரேவதி இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு அங்கே ஃபோன் போட்டு சொன்னேன், இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் திட்டுறாங்க. ரேவதி என்ன பண்ணுறது தெரியாம மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அதே வந்து வீட்டுக்கு வந்தோன்னா மலர் வந்து என்னாச்சு மதி அப்படின்னோடனே, அவர் நல்லா கேள்வி கேட்டு தான் வந்தேன், சீக்கிரமாகவே நான் ஒரு வேலை தேடணும், அவங்க முன்னாடி நான் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அது கேட்டு மலரும் வந்து கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறான்னா அப்போ ரேவதி தான் சொன்னான்னு ஒரு வேலை அவருக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி வந்து இங்கே அழுதுட்டுருக்காங்க. ஃபோன் வந்தோடனே சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குற. ரேவதி என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை என்னவோ ஆயிருக்கு, சொல்லு ரேவதி, ஒன்றும் இல்லை நீ நான் அப்புறம் பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ரேவதி வந்து ஃபோனை வச்சுட்டாங்க. ஏதோ நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே மலர் வந்து பாக்கியராஜுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்துச்சுங்க, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, அங்கே ரேவதிக்கு என்ன நிலைமைனே தெரில, கண்டிப்பாக ரேவதி இங்கே தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணன் என்ன பண்ணான்னு தெரில, ரேவதியோட குரலில் வந்து ரொம்ப வந்து அழகிற மாதிரி இருந்ததுங்கன்னு. சரி நான் உடனே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் போகிறாரு. இங்கே பாக்கியராஜ் வந்து ரேவதின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா ரேவதியோட கண்ணம் வந்து அப்படியே வந்து அந்த அந்த கைவிரல்லாம் வந்து அது தழுப்பில் அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. என்ன நடந்தது சொல்லு ரேவதி அப்படி சொன்னோம். ரேவதி வந்து அழறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவரோட வேலை தானே இதெல்லாம், எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை செய்வார், என் பொண்டாட்டியை நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்து கேட்கலாங்க, உங்கள் பொண்டாட்டி மட்டும் கிடையாது ரேவதி, என் தங்கச்சியை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ வா ரேவதி அப்படி ஒன்று, நீ போகக்கூடாது ரேவதின்னு, நீ வா ரேவதி நம்ம போகலாம், போதும் இவர் கூட இருந்ததெல்லாம் நீ அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு வந்து தங்கராஜ். உடனே தங்கராஜ் வந்து வீடு தேடி வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரேவதிக்கு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் கேள்விப்பட்டு எல்லாம் டென்ஷனாக இருக்காங்க. தங்கராஜ் வீட்டில் வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி ரேவதி வந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் ரேவதி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து தங்கராஜ் என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாரு. உன்னை சுரேஷ் கிட்ட போனால் தான் வேலைக்கு ஆகும், சுரேஷ் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து கூப்பிட்றாரு. சுரேஷ் வந்து பேசுகிறாரு, மாமா நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மாமா, நான் பண்ணது தப்பா, நான் என்ன பண்ணேன், ஏன் பொண்டாட்டியை நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாதான், நம்மளுக்கு உரிமை இல்லையான்னு, இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது மாமா, அக்கா பாவம் மாமா, இப்படியா பண்ணுவீங்க, இதில் எனக்கு ரொம்ப வருத்தம் மாமா அப்படின்னு. இவன் என்ன எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள் மாமா, இது மட்டும் கிடையாது, பிரச்சனை வந்தது உன் பொண்டாட்டியால் தானடா, என் பொண்டாட்டியால் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, பிரச்சனைக்கு முழு காரணமே நீங்கள் தான் மாமா அப்படின்னு பயங்கரமாக வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. டேய் நான் உனக்காக தான் நான் மச்சான் இவ்வளவும் பண்ணேன், கடைசியில் ஏன் மேலே தப்பு வந்துச்சா, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணதால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன் மேலே சொல்கிறியா, நான் உனக்காக தான் செஞ்சேன் மாமா, நீங்கள் பண்ணது என்ன மாமா இது, நான் சொன்னேன்னா மாமா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வேலையை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணீங்க, இப்போ பாருங்கள் அந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, எப்படியும் மதி வேலைக்கு தான் மாமா போவா, நீங்கள் இந்த வேலைக்கு எடுத்து விட்டால் வேறு வேலைக்கு போக மாட்டாளா, நான் அவெல்லாம் திமிர் பிடிச்சவ, அவெல்லாம் அடங்க மாட்டா மாமா அப்படின்னு. டேய் என்னடா இதான் உனக்காக பண்ண போய் இப்போ தேவையில்லாமல் உங்களுக்கும் அக்காவுக்கும் தானே பிரச்சனை ஆகிடுச்சு, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணீங்க, என் அக்காவை போய் இப்படி பண்ணிட்டீங்களே மாமா, எனக்கு இதில் ரொம்ப வருத்தம் மாமா, உண்மையிலே சொல்லப்போனால் இதில் நான் உங்கள் மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு தங்கராஜ் இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. சுரேஷா இப்படிலாம் பேசுறது குடும்பமாக சேர்ந்து என்னை ஏற்று நிற்கிறாங்களா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சுரேஷ் வந்து ரேவதி கிட்டே போய் பேசுகிறாரு. அக்கா நடந்ததெல்லாம் விட்டுருக்கா, மாமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருன்றாரு. சரிக்கா, ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் உனக்கு தாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், நீ கவலைப்படாதக்கான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து சுரேஷ் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறத வந்து மதி பார்க்குறாங்க. மதி ஆச்சரியப்படுறாங்க, சுரேஷ் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு.